நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இசபாமை நன்றியோடு மை துடிக்கிறோம் சோதரிகிற ஆண்டவரே. அப்பா, அந்த எழுப்புதல் நேரத்துக்காகவும் சமூகத்தை நோக்கி பார்க்குற ஆண்டவரே. வேண்டுதுக்கும் நினைப்பதுக்கும் நான் அதிகமாக செய்வேன் சொன்னீங்கள். அதை வாத்தின்படி ஜபிக்கிறவங்க தெய்வீக பிரசன்னத்தும் வல்லமை பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக ஆவியானவரே எங்களை தாழ்த்து பெருமையாக்குகிற எம்மட்டங்காத்த வினசரே மை துடிக்கிறோம். இமோனிஷி அப்பா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவனும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், இந்த ஜாஷுவா டிவி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவதாக, ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக, ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுவாராக, ஆவியானவர் நம்மளோடு திட்டங்களை வெளிப்படுத்துவாராக, ஆவியானவர் நம்மளோடு செயலாற்றுவாராக. வாசிக்கலாமா? மத்தேயு 28வது அதிகாரம் 18-20. அப்பொழுது இயேசு சமீபமாய் வந்து அவருடைய நோக்கி, வானத்தின் பூமி சகல அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? கைக்குள்ளும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றான். பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் ஒரு கட்டளை எடுக்கிறார். என்ன செய்கிறாரு? நான் உங்களுக்கு அப்பொழுது இயேசு சமீபமாய் வந்து அவரை நோக்கி, வானத்தின் பூமியின் சகல அதிகாரத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதான் சொல்லுது பாருங்கள், சகல அதிகாரத்தை அப்படின்னா எவைகளை. அப்போ பாருங்கள், எரேமியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறேன், நான் இடிக்கிறதுக்கும் நாட்டுறதுக்கும் பிடுங்கிறதுக்கும் என்ன செய்கிறேன், நான் அவனுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அதிகாரத்தை தந்து இந்த அழைப்பை என்ன செய்கிறாரு, நிறைவேற்றுகிறார் இந்த பூலோகத்தில். அதே போல் தான் இன்றைக்கி பாருங்கள், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு ஒரே அழைப்பு தான், சீசராக மாறணும் அப்படிங்கிறது தான். பிதா குமாரன் நாமத்தினாலே என்ன செய்யணும், ஞானஸ்நானம் கொடுத்து சீசராக்கி என்ன செய்யணும், அந்த அழைப்பு என்ன செய்யும், அந்த அழைப்பு எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான். பழைய ஏற்பாட்டின் காலத்தினுடைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மனுஷன் தான் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும், குறிப்பிட்ட மனுஷன் தான் உபதேசம் பண்ண முடியும், குறிப்பிட்ட மனுஷன் ஆசாரியரோட ஊழியத்தை சேமிப்பு. அப்படி கிடையாது. அந்த கடைசி காலம் என்ன செய்ய, தரிசனத்துக்காக வசனம் சொல்லுது பாருங்கள், மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்பார்கள்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டது போல் அதே போல் தான் ஆவியானவர் நம்மளோடு கூட என்ன செய்கிறாரு, இடைப்பட்டுட்டே இருக்கிறார். நல்ல வேலை 30,000-40,000 சம்பளம் வேலை பார்த்தானா அவனுக்குள்ளே தசமகத்தை என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணி விட்டுறக்கூடாது. ஆத்துமாவை வாரம் ஒரு 50 ரூபா காணிக்க போட்டாங்கன்னா என்னச்சு, 10 வாரத்துக்கு 500 ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு தான் நம்ம ஊழியை செய்கிறோமே ஒழிய என்ன செய்யணும், கர்த்தருக்கு தகுந்த மாதிரி ஊழியத்தை என்ன செய்யணும், சபைக்குள்ளே கடமையை, கர்த்தருடைய கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஊழியம் என்ன செய்யலை, இன்றைக்கி அநேக இடத்துல இல்லை. அதுதான் சொல்கிறாரு, சீசரா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே சீசராகு அப்படின்னு சொல்கிறாரு. கட்டளை அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. நீ பாருங்கள், நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சுயத்தில் தான் ஊழியம் நடக்குது. கர்த்தருடைய தரிசனத்துக்கு நேரம் என்ன செய்யலை, ஊழியம் நடக்கலை. அந்த ஊழியத்துக்கு நேரம் என்ன செய்யலை, தேவ திட்டத்தை என்ன செய்யலை, நிறைவேற்றுறதுக்காக என்ன செய்யலை, யாருமே என்ன செய்யலை, ஊழியம் செய்ய விரும்பலை. பாருங்கள், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்க வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, இது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்காதிருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் சொல்கிறார் பாருங்கள், கொரிந்திய சபைக்கு தெளிவாக சொல்கிறாரு, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என்னுடைய நான் சுவிசேஷத்தை நான் பிரசங்காதிருந்தால் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் நான் பிரசங்காதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலனுண்டு, உற்சாகமாக இல்லாதமாய் செய்தாலும் உக்கிரகமாய்
எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த சுவிசேஷம் என்ன செய்யுது? நம்ம மேலே விழுந்த கடமை. பாருங்கள், வேறொரு வசனம் சொல்லுது பாருங்கள், கொரிந்தியர் 9வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். என்னதுன்னா, நம்ம நினைக்கிறோம், நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா அழைப்பு இருக்கும், அந்த அழைப்புக்கு நேரம் ஓட மாட்டாங்க. நிறைய பாடு இருக்குது, நிறைய வேதனை இருக்குது, நிறைய கஷ்டம் இருக்குது, நம்ம இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணி வர முடியும், நமக்கு மாதம் இவ்வளோ தேவை இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, ஊழியத்தை விட்டுட்டு வேலையை பார்த்துக்கிட்டே என்ன செஞ்சிடலாம், ஊழியம் செய்யலாம். வசனம் சொல்ல 2 எஜமானுக்கு நீ எப்படி ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அதே போல் தான் இன்றைக்கி பாருங்கள், நம்மளோட வாழ்க்கை. அதுக்காக நம்ம பவுலையும் என்ன செய்கிறோம், பவுல் வேலை செஞ்சுட்டே என்ன செஞ்சார், ஊழியம் செஞ்சார். என்ன செய்யணும், வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை கொஞ்சம் நேரம், அந்த சும்மா இருக்க நேரம் வேலை செஞ்சுட்டு என்ன செய்வார், ஊழியத்தை செஞ்சு அநேகர் உதவி செஞ்சார். அந்த ஊழியத்தை காசு எடுத்து அவர் சம்பாதிக்கலை, நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்கிறோம். பவுல் என்ன செய்கிற, அந்த காசை வாங்கி சம்பாதிக்கலை, சம்பாரித்து 10 ரூபா என்ன செய்யலை, அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கலை. நம்ம என்ன செய்யற, அக்கௌண்ட்டில் போடுறதுக்காக பவுல் மட்டும் வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சார். அப்போ நம்மளும் வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யலாமே. பவுலுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பவுல் அழைக்கப்பட்ட அழைப்பில் ஓடுறாரு. நம்ம பவுலை மாதிரி ஓட முடியுமா, இல்லை பவுலை மாதிரி பாடுபட முடியுமா, இல்லை பவுலை மாதிரி வேதனைப்பட முடியுமா, பவுலை மாதிரி அடிபட முடியுமா, பவுலை மாதிரி நிறுவனப்பட முடியுமா? நம்ம எப்படி பெற முடியும்? பிறகு பவுலுக்குள்ளே நம்ம ஈக்குவல் பண்ணி பேச முடியும்? அப்படிலாம் நம்ம இது பண்ண முடியாது. பவுலுக்கு கொடுத்த அழைப்பு வேறு, நமக்கு கொடுத்த அழைப்பு வேறு. ஆனால் ஆவியானவர் ஒருவர் தான், அழைப்பில் ஆவியானவர் ஒருவர் தான் செயலாற்றுகிறவர். அப்போ பவுல் கொடுத்த ஊழியத்தை போல் செய்யணும்னா பவுலை போல் ஓடணும்ல, பவுலோட ஒரு தீர்மானத்தின்படி நடக்கணும்ல. பாருங்கள், அப்போ நம்மளோட ஊழியத்தின் அழைப்பில் பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, சுவிசேஷத்தினால் என்ன செய்வேன், பிழைப்பு உண்டாக்கும்படி நான் என்ன செய்வேன், கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. யார், பவுலுக்கு தெளிவாக எழுதியிருக்கிறார் பாருங்க, கொரிந்திய சபையிட்ட. நீ சுவிசேஷம் அறிவிக்க போனீங்கன்னா அதுக்குள்ளே நீ பிழைப்பு கட்டாயம் ஆண்டவர் உனக்கு தருவார். நீ எஞ்சிப்போ, நீ அந்த நம்ம வாழ்க்கையில் நான் நடக்கிறது தான் ரியலாக எழுதி வச்சுருக்காரு பவுல். அன்றைக்கி கொரிந்திய சபையில் இப்போ என்ன நடக்கிறோ அதுதான். நான் இன்றைக்கி ஊழியத்துக்கு போனேன்னா ஒரு சீட்டு கட்டிக்கிறோமே, இல்லை வேலைக்கு போனோன்னா ஒரு சங்கம் கட்டிக்கிறோமே, லோனை கட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்போனேன். அப்போ அதே மாதிரி தான் என்ன செய்வோம், நம்ம ஊழியத்துக்கு போனால் ஒன்றுமே கிடைக்காதில்ல அப்படின்னு நினச்சிருப்போம். அதை தான் இன்றைக்கி எழுதி வச்சுருக்காரு தெளிவாக. அது என்ன அன்னைக்கு நடந்ததான் இன்றைக்கி நடக்குது. அதை தான் சொல்கிறாரு, நான் ஊழியத்தை கொண்டு உனக்கு பிழைப்போட்டுவேன்னு சொல்கிறாரு. எத்தனையோ டைமு பார்த்தீங்கன்னா கையிலே காசு இருக்காது, ஊழியம் செய்யப்போம், ப்ரேயர் பண்ண கூப்பிடுவாங்க. ப்ரேயர் பண்ண கூப்பிடும்போது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவை இருக்கும், ஒரு 7,000 8,000 தேவை இருக்கும், சங்கமோ லோனு கட்டுறது. அன்றைக்கி பெட்ரோல் கூட காசு இருக்காது, யார்ட்டையாவது 100 ரூபா வாங்கி பெட்ரோல் போட்டு அன்றைக்கி ஊழியத்துக்கு போயிருப்போம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உள்ள தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு அதுக்கப்புறம் மீது எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார் ஊழியத்தில். அப்போ அன்றைக்கி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திக்கற்றா விடான்னு சொல்லேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்மளோட கிரியை செய்யணும், ஆண்டவர் நம்மளோட நடத்தணும், ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும் அப்படின்னா நமக்கு அவருக்கு ஒரு பணிவிடை செஞ்சால் தானே அவர் நம்மளுக்கு என்ன செய்வார், நடத்துவார். நம்ம ஒரு பணிவிடையும் செய்யாமல் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், எப்படி என்னை கீர்த்தி புகழ்ச்சிமா எப்படி வைப்பார், வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது கள்ள உபதேசம். அப்படி செய்வார். நம்ம 7வது நாள் ஆண்டு சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணால் போதும், நம்மளை ஆசீர்வதிப்பார்ல. அவருக்கு ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சால் பிதாவானவர் என்ன செய்வார், கனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. அப்போ அந்த ஊழியத்தை செய்யும்போது பிதாவானவர் என்ன செய்வார், கனம் பண்ணுவார். அப்போ அந்த கணம் என்னச்சுன்னா, அந்த கணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் என்னது அப்படின்னா நம்ம தீர்மானத்தின்படி நடக்கணும். அசைங்க 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-2. ஆதலால் என் குமாரனே, கிறிஸ்துவுக்குள்ளே கிருபையினாலும் பலப்பட்டு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவையே. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அணுவையே. தன்னிலை சேவகம் பண்ணுகிறவன் தன்னை சேவகனுக்கென்று கொண்டு வந்து ஏற்றவனாக இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு எதுவான அலுவலகில் சிக்கிக்கொள்ள மாட்டான். பாருங்கள், அவர் சொல்கிறார் பாருங்கள், தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஊழியத்துக்குள்ளே வந்துட்டோன்னா நமக்கு போராட்டம் உண்டு, சஞ்சலம் உண்டு, பற்கடிப்பு உண்டு, நம்மளை தூக்கி தூரக்கூட எறிவாங்க, குப்பையை போல் என்ன செய்வாங்க, நம்மளை யோசிப்பாங்க. அதை பற்றி மேட்டரில் நம்ம அழைச்சிருக்கிறாரு, நம்ம சொல்ல வேண்டிய உபதேசத்தை என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறார், ஒரு வீட்டுக்குள்ளே போனேன்னா அந்த வீட்டுக்குள்ளே சமாதான பாத்திரம் இருந்தால் நீ கூறுகிற சமாதானம் அங்கே நிலைத்திருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சமாதான பாத்திரம் இல்லைன்னா அந்த சமாதான ஆசீர்வாதம் அது உனக்கு ரிட்டர்ன் ஆகிரும் அப்படின்னு தான் வேதம் சொல்லப்படுது. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் என்னென்னா, நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நிலைத்திருந்து அந்த ஊழியத்தை ஜெயமாக மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. அவர் கிரியை செய்கிறது அவருடைய கடமை. அப்போ நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும், நம்ம சத்தத்தை சபையில் என்ன செய்யணும், சத்தத்தை கேட்டு அந்த கடமையை நம்ம தீர்மானமாக தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு. தீமோத்தேயுக்கு சொல்லணும்னு தீமோத்தேயுக்கு சபைக்கு வெளிப்படுத்துகிறாரு. என்ன இதெல்லாம் என்ன செய்யணும், ஊழியக்காரன் செய்யணும்.
பாருங்கள். அதே மாதிரி வசனம் சொல்லுது பாருங்கள். அதே தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் அவர் பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதளித்தோம்னா அவர் தம்மை மறுதளிப்பார். அப்போ பாருங்கள், நம்ம அவரை மறுதளித்தோம்னா நம்மளையும் என்ன செய்வார்? அவர் மறுதளிப்பார். நம்ம ஊழியத்தை மறுதளித்தா இன்றைக்கி அவரை மறுதளித்ததுக்கு அடையாளம் தான். அப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள், நம்மளுடைய தீர்மானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவருடைய திட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? மாறணும். சபை என்ன செய்யணும்? கடமையை செய்ய என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். நம்ம கொடுத்த அழைப்பு, சபை கொடுத்த அழைப்பு, அந்த சுவிசேஷம் அப்படிங்கிறது என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். அந்த சுவிசேஷத்தினால் என்ன செய்வேன்? பிழை போட்டுவேன்னு சொல்கிறாரு. சுவிசேஷத்தினால் என்ன செய்வேன்? பிழை போட்டுவேன்னு அது பாருங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22 அதிகாரம் 11-12 பாருங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பாருங்கள், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், என்னுடைய கிரியைகள் தக்க அவனுக்கு நான் பலனளிக்க வருகிறேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், நான் ஊழியை செய்கிறேன், அதில் வேத தெளிவாக சொல்லப்படுது பாருங்கள். ஊழியை செய்கிறோம், இன்னும் ஊழியை செய்யட்டும், பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தம், அசுத்தமாக இன்னும் பரிசுத்தம், அவன் கிரியை தக்கன பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்த அழைப்பில் நம்ம நிலைத்து இருக்கும்போது நம்ம கொடுத்த என்ன செய்வோம்? அந்த தீர்மானத்தின்படி நம்மளை கொண்டு வரும்போது பாருங்கள், அந்த அழைப்புக்கு நான் என்ன ஊழியம் செஞ்சுருக்கணும் அதுக்குள்ளே தீர்மானத்தை சரி அவர் வரும்போதே கொண்டு வர்றாரு. அதுக்குள்ளே கிரிகளை அவர் வரும்போது என்ன அதன்படி என்ன செய்ய நான் கிரியை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? அவருக்காக என்ன செஞ்சுருக்கோம்? சபை என்ன செய்ய இப்படியே அமர்ந்திருக்க முடியாதுல்ல. உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செய்யலாம். நீங்கள் நினைக்கலாம் நம்மளால் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது, ஆண்டவர் நம்மளால் என்ன செஞ்சிடுவார், ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு அழைப்பு இல்லையே, நமக்கு வாய்ப்பு இல்லையே, அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்லையே. நானும் உங்களையும் அன்போடு கேட்கிறேன், அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஊழியத்தின் விருப்பமாக இருக்கிறது. ஆகையால் உங்களை இந்த தொலைக்காட்சியின் வழியாக நானும் அழைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் நிச்சயமாக வந்து பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி தீர்மானத்தில் உட்காந்துருக்கிறேன், கடைசி காலங்களில் நான் உட்காந்துருக்கிறேன். அப்போ அந்த கடைசி காலத்தில் உட்காந்துருக்கேன்னா கடைசியாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய தீர்மானத்தை என்ன செய்யணும்? நான் நிறைவேற்றுகிற பிள்ளைகளை நான் மாறணும் இல்லை அப்படின்னு உட்காந்து எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும்? சபை என்ன செய்ய சபை கூட்டத்தில் வெற்றிவிடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அந்த சபை கூட்டத்தில் நம்ம உட்கார்ந்து ஆண்டவர் நம்ம சபைக்கு என்ன தீர்மானம் வச்சுருக்கிறாரு, சபைக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரு, சபைக்கு என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உட்காந்து என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? அப்படி ஜெபம் பண்ணதே இல்லையே. அப்புறம் எப்படியோ கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்பட முடியும்? பாருங்கள், மத்தேயு 1 அதிகாரம் பாருங்கள், வசனம் சொல்லுது பாருங்கள். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவர் இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசனம் மூலம் கர்த்தருடைய உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி எல்லாம் நடந்தது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமியில் அனுப்பப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் நம்ம அக்கிரங்களை மன்னிக்கிறதுக்கும் மன்னிச்சு சொந்த குமாரனுடைய ரத்தத்தை சிந்தப்பட்டு நம்மளை பரிசுத்தமாக்கி என்ன செய்யணும்? பரிசுத்தமான தேவனை தொழுது கொண்டு பரிசுத்தமான தேவனுக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்ன செய்யும்? பிதாவோட குமாரனுக்கு என்ன செய்கிறோம்? அந்த நோக்கம்தான் பிதாவும் என்ன செய்கிறார்? அந்த நோக்கத்துக்கு தான் குமாரன் என்ன அனுப்பி என்ன செய்கிறாரு? கிரிகளை நடப்பிக்கிறார். அந்த கிரிகளை நடப்பிச்சு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற என்ன செய்கிறாரு? அவர் தீர்மானமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த தீர்மானத்தை என்ன செய்கிறார்? நிறைவேற்றுறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், நம்ம என்ன நோக்கத்துக்கு முன்குறித்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். குமாரன் என்ன நோக்கத்துக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேறிட்டு இன்றைக்கி பிதாவின் இடத்துல என்ன செய்கிறாரு? பறிஞ்சு பேசிகிட்டே இருக்கிறாரு, உனக்காக எனக்காகவும். எதுக்கு? அவன் வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் அவன் கிரியத்தக்கன பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே, இந்த ஒரு தடவை விடுங்க, அடுத்த தடவை ஊழியம் செஞ்சிடுவான். இந்த ஒரு மாதம் விட்டுருங்க, அடுத்த தடவை ஊழியம் செஞ்சிடுவான். இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க, அடுத்த தடவை ஊழியம் செஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? உனக்கும் எனக்கு என்ன செய்கிறாரு? பறிஞ்சு பேச போய் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஜீவனோடு உட்காந்துருக்குறோம். இல்லைனா என்ன செய்ய முடியாது? ஜீவனோடு என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. ஆண்டவர் பாருங்கள், நம்மளை கொண்டு எவ்வளோ காரியங்களை வச்சிருக்கிறாருன்னு பாருங்கள்.
ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை என்ன செய்யணும், தேசத்தில் நடக்கணும், நடத்தி என்ன செய்யணும், முடிக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய தீர்மானமும் இருக்குது. அப்போ நம்மளை கொண்டு எதுக்காக நம்மளை இவ்வளோ தூரம் நம்மளை என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு அப்படின்னா, அப்போ தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய தீர்மானமும் இருக்குது. பாருங்கள், மார்க் 1:15 காலம் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்ப சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். பாருங்கள், மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறார். காலம் நிறைவேறிச்சான், காலம் சமீபமாக இருக்குது, காலம் நிறைவேறிச்சு. அதான் சொல்கிறார். அவர் கலிலேயுக்கு கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களை சீமோனையும் அவன் சகோதரன் அந்திரேயையும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர் பிடிக்க ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவர் பின் சென்றார்கள். பாருங்கள், இன்றைக்கி சீமோன் பேதுரு என்ன செஞ்சார், அங்கே உட்காந்துருக்கிறாரு, வலைகள் போட்டுட்ருக்காங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே வந்தோடனே வலையை போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, வந்துட்டாங்க. வந்து தேவனுடைய திட்டம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க, கீழ்ப்படுகிறாங்க. தேவகுமாரன் கூப்பிட்றாரு அப்படின்னு கீழ்ப்படி. இன்றைக்கி என்ன மனுஷன் ஒரு வேலையை போட்டுட்டு இன்றைக்கி ஒரு சுவிசேஷத்துக்கு போகணும் அப்படின்னு வந்துட முடியுமா? இன்றைக்கி என்ன செய்ய முடியாது. எனக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குதுன்னு சொல்கிறோம். அன்றைக்கி வாழ்க்கையவே விட்டு கொடுத்து அவன் தொழிலவே விட்டு கொடுத்துட்டு என்ன செஞ்சிட்டான், உன்னை மனுஷர் பிடிக்க ஆக்குவேன், அவர் என்னை கூப்பிட்றாரு, அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை உயர்த்துவார், என் குடும்பத்தை பார்த்துக்குருவார், என் கோத்திரத்தை பார்த்துருவார், என் கோத்திரத்தை என்ன செஞ்சிடும், பரலோகராஜ்யத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் என்ன செஞ்சான், அவர் பின்னால் போக ஆரம்பித்தான். இன்றைக்கி அவர் பின்னால் போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு இன்றைக்கி ஆயத்தமாக இருக்கிறோமா? சபைகளில் இன்றைக்கி சபைகளில் என்ன செய்யறான், நம்ம 7வது நாள் சபைக்கு போகிறோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நம்மளை பெருக பண்ணுவார். சாத்தியம் இல்லைங்க. தேவ திட்டத்தை கட்டளை கை கொள்ளணும். அன்றைக்கி யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, நீ என்ன செய்ய, மோசைக்கு நான் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பற்றி விலகாதபடிக்கு நான் நடக்கும்போது நான் மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி ஆவியானவர் என்ன செய்கிறாரு, மோசையோடு கூட தீர்மானமாக பேசுகிறார். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தீர்மானம் கர்த்தர் நம்மளுக்குள்ளச்சு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அந்த கடைசி காலத்துக்கு ஆண்டவரே என்னை குறித்து என்ன வச்சுருக்கிறீங்க, என் சபையை குறித்து என்ன வச்சுருக்கீங்க, எதுக்காக என்னை இந்த சபைக்குள்ளே என்னை கொண்டு போனீங்க, எதுக்காக என்னை இந்த நோக்கத்துக்காக இந்த சபைக்குள்ளே என்னை கொண்டு போய், எனக்கு எதுக்கு இந்த பாஸ்டர் கொடுத்தீங்க, எனக்கு எதுக்கு இந்த பாஸ்டர்மா கொடுத்தீங்க, எனக்கு எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். கர்த்தர் காரியங்கள் என்ன செய்கிற வாய்க்கு பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. இன்றைக்கி நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாக யார் போவா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி புலம்பி தவிக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும்போது அவர் பேசும்போதெல்லாம் அந்த வார்த்தையை கேட்கும்போது இருதயங்கள்லாம் உடைக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் இருதயங்கள்லாம் வியாகுலமாக்கப்படுகிறது. அவர் நினைக்கிறார், இன்றைக்கும் என்ன செய்கிறார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெந்து நாளில் முடிஞ்சிருச்சு, லெந்து நாளை இதுக்காக ஆசரிக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவின் குமாரன் என்ன செஞ்சாரோ, இந்த பூலோகத்தில் செஞ்சாரோ, நம்ம அதை மறந்துடக்கூடாது. யாகுவமாக என்ன செய்கிறோம், ட்ராமா போட்டு எல்லாமே நடிக்கிறோம். அவர் என்ன பாடுகளை படுறதுக்காக கூப்பிடல, அவரை போல பாடுகளை சகிப்போம், ஆனால் என்னோடு கூட ஆளுகையும் செய்வேன்னு சொல்கிறாரு. ஒரு பாடுகளையும் நம்ம சகிக்கிறோன்னா அவரோடு கூட எப்படி ஆளுகை செய்ய முடியும், அவரோடு கூட நீ செய்ய முடியும், அமர்ந்திருக்க முடியும். ஒன்றுமே செய்யலைன்னா ஒன்றுமே செய்ய முடியும். அதேன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. இந்த கடைசி காலம் எழுப்புதலுக்காக ஆண்டவர் உங்களே என்னை முன்குறித்திருக்கிறாரு. சபையே நீ எழும்புன்னு சொல்கிறாரு. இந்த சேனல் மூலியம் ஆண்டவர் பேசுகிறாரு. சபைக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை, சபைக்கு கொடுக்கப்பட்ட கடமையில் நிலைத்திருன்னு சொல்கிறாரு. அன்றைக்கி ஆதி திருச்சபையில் சுவிசேஷம் அறிவித்தாங்க, தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுச்சு, கர்த்தருடைய தீர்மானம் நிறைவேற ஆரம்பிக்க ஒன்று தான் அன்றைக்கி சபை பெருக ஆரம்பிச்சு. அதே போல் தான் இன்றைக்கி சபை பெருகணும். சபை இன்றைக்கி என்ன செய்யணும், எழுப்புதலை காணணும். அப்படின்னா இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமும் இந்த ராஜ்யத்தின் கட்டளையும் தேவனுடைய தீர்மானமும் சபைக்குள்ளே என்னைக்கு நிறைவேற ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் நம்ம எழுப்புதலை பார்க்க முடியும். உங்களை என்னை அழைத்திருக்கிறான்னா இந்த கடைசி காலம் எழுப்புதலுக்காக ஜெபம் இல்லாமல் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, துதிகளை மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். சர்வலோகத்தையும் படைத்தவரே உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, அந்த சபைக்குள்ள உள்ள கடமைகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. இன்றைக்கி அநேக சபைக்குள்ள அந்த சுவிசேஷம் இல்லை, ராஜ்யத்தின் சுவிசேஷம் இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லைப்பா, இந்த தீர்மானம் இல்லை. அந்த தீர்மானத்தை உள்ளே கொண்டு வந்து அப்பா நடக்கிற காரியங்களை ஜனத்துக்குள்ளே பேசுங்க ஆண்டவரே. ஆவியானோட பிரசன்ன ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் வெளிப்படுவதாக, ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, அந்த ஆதி திருச்சபையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல ஒவ்வொரு சபைகளுக்கும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானோட பிரசன்னம் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் பலமாக இறங்குவதாக. அப்போ அந்த கடைசி கால அபிஷேகம்
அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு ஆண்டவரே அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஓடுகிற பிள்ளைகளை மாற்று ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்து வெறுமையாக்குகிற ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ராஜா நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.